இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். காலம் சென்ற தேவ ஊழியர் ஆல்ஃபிரட் சோ தூத்துக்குடிக்கு அநேக வருடங்களுக்கு முன்பு ஒரு கன்வென்ஷனுக்காக வந்திருந்தார். அப்பொழுது கூறிய சம்பவம் என்னை சிந்தையில் ஆழ்த்தியது. 2 சிறு பிள்ளைகள் கோத்தகிரியில் உள்ள தங்களுடைய வீட்டில் உள்ள பிளம்ஸ் மரத்தில் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த மரம் ஒரு நாளும் பூ பூத்து காய் காய்த்து பழம் பழுத்தது என்பதே இல்லை. இந்த பிள்ளைகளுடைய தகப்பன் ஒரு நாள் வேலைக்கு செல்லும் முன்பு தன் பிள்ளைகளிடம் இந்த மரத்தை வெட்டி போட இன்று மாலையில் ஒருவரை அழைத்து வருகிறேன், இந்த மரத்தினால் ஒரு பிரயோஜனமும் இல்லையே என்று கூறி சென்று விட்டார். இந்த பிள்ளைகள் ஏறி மகிழ்ந்து விளையாடும் மரம் அல்லவா, இதை வெட்டி போட பிள்ளைகளுக்கு விருப்பம் இல்லை, மனம் இல்லை. ஆகவே இவர்கள் கோத்தகிரியில் உள்ள இந்த சந்தைக்கு சென்று 2 கிலோ பிளம்ஸ் பழங்களும் கொஞ்சம் நூல் கண்டும் வாங்கி வந்து தன்னுடைய தகப்பனார் வரும் முன்பு அந்த மரத்தின் உயரத்திலே ஏறி ஆங்காங்கே பிளம்ஸ் பழங்களை அவர்கள் அந்த நூல் கயிற்றினால் கட்டி வைத்துவிட்டு கீழே வந்து பார்த்தார்கள். மிக அழகாக இருக்கிறது. எங்கும் பழங்கள், ஏறத்தாழ 2 கிலோ பழங்களை வாங்கி அங்கு கட்டி வைத்து விட்டார்கள். தன்னுடைய தகப்பனார் வந்தார். பிள்ளைகள் ஓடி வந்து, அப்பா அப்பா, இந்த பிளம்ஸ் மரத்தை வெட்ட வேண்டாம், பாருங்கள், மரம் நிறைய பழம் பழுத்திருக்கிறது என்று மரத்தை காட்டினார். தகப்பன் தன் பிள்ளைகளுடைய அறிவை கண்டு வியந்தார். பழங்கள் கனிகள் என்பது அதனதன் மரம் தியாகத்தினால் உருவாக வேண்டும், கனிகள் கொடுக்க வேண்டும் என்பதை பிள்ளைகள் அறிய முயற்சி செய்தார் அந்த தகப்பன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த 2024ஆம் ஆண்டினுடைய இந்த வாழ்த்துதலை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 6 மாதங்களுக்கு முன்பு பூமியில் பிறந்த யோவான் ஸ்நானகன் இவ்வுலகுக்கு அவருடைய ஒரே அழைப்பு, மனம் திரும்புங்கள். பாருங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1-2. அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருப்பம், அதாவது மனம் திரும்புதல் அவசியமாகிறது. யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களானாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களானாலும் சரி, மனம் திரும்புதல் இன்றைக்கு அவசியமாகிறது. இயேசு கிறிஸ்துவும் பூமியில் இருக்கும் பொழுது நீதிமான்களை அல்ல, பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார். லூக்கா 13ஆம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது அதுல 2 சம்பவத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிலாத்து என்கிற ஒரு பேரரசன் சில கலிலேயருடைய இரத்தத்தை அவர்களுடைய பலிகளோடு கலந்திருந்தான் என்று வேதம் கூறுகிறது. அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த வேளையில் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து இந்த செய்தியை அறிவித்தார். இதனுடைய சம்பவம் என்ன? பிலாத்து பேரரசன் அந்த நாட்டில் உள்ள கலிலேய ஜனங்களுடைய ஒரு சிலருடைய இரத்தத்தை, அதாவது அவர்களை கொன்று அந்த இரத்தத்தை பலிகளோடு கலந்திருந்தான் என்பதை அங்கு வந்து அறிவித்தார். அப்ப இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாரு, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். ஆகவே ஒரு சிலர் மரித்தார்கள். கடந்த 2023 ஒரு சிலர் மரித்தார்கள். நாம் உயிரோடு கூட இருக்கிறோம் என்பதனால் அவர்கள் பாவிகள் என்றும் நீங்கள் நீதிமான்கள் என்றும் அறிந்து கொள்ள வேண்டாம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 2வது ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகிறார். எருசலேமில் சீலோவாம் என்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. அந்த சீலோவாமில் ஒரு கோபுரம் இருக்கிறது. அந்த கோபுரம் இடிந்து விழுந்து எருசலேமில் குடியிருக்கிற 18 பேரை கொன்று போட்டது.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே எருசலேமில் குடியிருக்கிற மற்ற எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளா? இல்ல. 2024ஆம் ஆண்டு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் என்றால் 2023ஆம் ஆண்டு, அந்த 2024ஆம் ஆண்டு இறுதியிலே அநேகர் மரித்திருக்கிறார், நமக்கு தெரியும். 2024ஆம் ஆரம்பத்திலேயும் அநேகர் மரித்திருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல, உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். மனம் திரும்புதல் அவசியம். இந்த 2 சம்பவத்தை சொல்லிவிட்டு ஆண்டவர் ஒரு சிறிய உவமையையும் அங்கு சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க. இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். ஒருவன், அதாவது பிதாவாகிய தேவன், தன்னுடைய திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். பொதுவாக திராட்சை தோட்டத்தில் திராட்சை மரம்தான் நட முடியும். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், இப்பொழுது நான் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. 2ஆம் வசனம், அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தையும் கட்டி ஆலையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆகவே பிதாவாகிய தேவன் இந்த திராட்சை தோட்டம் தேவனுடைய ராஜ்யம், அதிலே அவர் நட்டிருந்த திராட்சை செடி நற்குல திராட்சை செடி, அது யூதர்களை காட்டுகிறது. ஆனால் அவர்களோ கசப்பான பழங்களை தந்தார்கள். இங்கே ஆண்டவர் சொல்லுகிற உவமை ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நடுகிறார். இங்கே திராட்சை தோட்டம் சபைக்கு ஒப்புமையாக இருக்கிறது. அங்கே இருக்கிற அத்தி மரம் அது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள் என்று கலாத்தியர் 3:28 நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது அந்த உவமை தொடர்கிறது. அப்பொழுது அவன், அதாவது இந்த பிதா, தோட்டக்காரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஏனென்றால் சபையினுடைய தலைவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இந்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிடம், அதாவது தோட்டக்காரனிடம், இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்தில கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்று கொடுக்கிறார். இப்பொழுதுதான் முக்கியமான ஒரு பரிந்து பேசுதலை நம்ம இங்க பார்க்கிறோம். இந்த வருஷத்தை ஏன் ஆண்டவர் நம்ம கொடுத்தார்? 2023ஆம் ஆண்டு அநேகருக்கு முடிந்து விட்டது. இந்த 2024ஆம் ஆண்டு ஏன் ஆண்டவர் இந்த வருஷத்தை எனக்கு கொடுத்தார்? செல்ஃப் அனாலிசிஸ் இந்த புதிய ஆண்டில். அப்போ பிதாவாகிய தேவன் கூறுகிறார், 3 வருஷமாக நான் தாமதிக்கிறேன், பொறுத்திருக்கிறேன், கனிகளை தரும், கனிகளை தரும். ஆனால் இந்த மரமோ அல்லது இந்த அத்தி மரம், ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நிலத்தை கெடுக்கிறோம். ஏன் கெடுக்கிறது என்று பிதாவாகிய தேவன் கேட்கிறார். ஆண்டவர் கூறுகிறார், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும். ஒருவன் பாவம் செய்வானானால் பிதாவாகிய தேவனிடத்தில் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாகிய இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். இப்ப சொல்றாரு, இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும், 1 வருஷம் கொடுப்போம், இதை நான் சுற்றிலும் கொத்துகிறேன், டிக்கிங், இதில் நான் எரு போடுகிறேன், டங்கிங், இதை நான் செய்கிறேன், குத்துகிறார். ஆண்டவர் கனி கொடுக்காத கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார், ப்ரூனிங், அதை சுத்தம் பண்ணுகிறார். அதுல வேதனைகள் வரும், அதை சிக்ஷிக்கிறார், போதக சிக்ஷையினால் சிக்ஷிக்கிறார் என்று நீதிமொழிகளில் வாசிக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நம்முடைய பிதாக்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள், இவரோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். அப்புறம் எரு போடுகிறார், டங்கிங், நம்மோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக என்னை அனுதினம் எருவாக, அதாவது நமக்கு உரம் போடுகிறார். ஏன்?
என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் சுத்தம் பண்ணுகிறார், அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று பிதாவாகிய தேவனிடம் குமாரனாய் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசுகிறார். இங்கே ரட்சிப்பின் நித்திய பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுகிறது. ஆனால் ரட்சிப்பின் நிச்சயம் இங்கே இழந்து போகிறது குறித்த ஒரு சிந்தை இது அல்ல. கனி கூடாதிருக்கிற நம்முடைய எந்த பகுதி இருக்கிறதோ அதை அவர் அறுத்து போடுகிறார். ஆண்டவரே நிறைய காரியங்கள் சொல்லுகிறார். உன்னுடைய கை, உன்னுடைய கால், உன்னுடைய சிந்தை இடரல் உண்டாக்கினால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. எங்கள் வீட்டில் நீண்ட காலமாக ஒரு மாமரம் ஏராளம் ஏராளம் கனிகளை கொடுத்தது. அதில் அநேக கிளைகள் காய்ந்து காணப்பட்டது. ஒரு நாள் ஒரு பலத்த காற்று வீசியது. எல்லா காய்ந்த கிளைகளும் கீழே விழுந்தது. காரணம், அந்த கிளைகள் கனி கொடுக்க சாத்தியம் இல்லை என்பதை எனக்கு அது வெளிப்படுத்தியது. கனியற்ற நிலைக்கு என்ன காரணம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 5:11, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். தீத்து 3:14, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். 2 பேதுரு 1:8, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், இதெல்லாம் அன்பு, சகோதர சிநேகம், இவைகளெல்லாம் உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. கனிகளில் 3 நிலைகளை அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து கூறுகிறதை எழுதியிருக்கிறார். கனி, அதிக கனி, மிகுந்த கனி. நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ, அதாவது நம்ம கனி ஒருவேளை கொஞ்சம் கொஞ்சம் கனி கொடுக்கலாம். கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் பண்ணுகிறார். தொடர்ந்து, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கனி, அதிக கனி, மிகுந்த கனி. நாளின் காலையிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த 2 பிள்ளைகளுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். பழம், அதாவது கனிகள் நம்மில் உருவாக வேண்டும். வேறொருவரை இமிட்டேட் பண்ணுவதோ அல்லது அதெல்லாம் கொஞ்ச நாளிலே அது மாய்மாலமாகிவிடும். நற்கிரியைகளாகிய கனிகளை நாம் கொடுப்போம். கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை நாம் கொடுப்போம். எபேசியர் 5:9, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். என்னுடைய கனி கொடுக்கிற வாழ்க்கை மாய்மாலமாக அல்லது போகஸாக, நான் எல்லாருக்கும் முன்பாக நான் வேஷம் காட்ட முடியாது. வேஷம் சீக்கிரமாக கலைந்து விடும். உங்கள் கனிகள் உங்கள் இருதயத்தில் கருத்தரிக்க வேண்டும். ஆவியின் கனி நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். இந்த 3ம் இணைந்தால்தான் ஆவியின் கனி நிரந்தரமாக இருக்கும். மாத்திரமல்ல, கனிகளினாலே எனக்கு பிரயோஜனம் அல்ல, கனிகளினாலே மற்றவர்களுக்கு பிரயோஜனம். வேதம் சொல்கிறது, அதினதின் காலத்தில் அதினதின் கனிகள் மிக முக்கியம். இளம் வயது, வாலிப வயது, முதிர் வயது. நான் முதிர் வயதுல இளம் வயதில் உள்ள இச்சைகளை எதிர்கொண்டு நான் முதிர் வயதில் கனி கொடுப்பது என்பது தேவன் விரும்புகிற கனி அல்ல. இளம் வயதில் இளம் கனிகள், முதிர் வயதில் முதிர் கனிகள். மத்திய வயதில் உள்ள பாவங்களை எதிர்த்து நாம் அந்தந்த காலங்களில் அந்தந்த கனிகளை கொடுக்க வேண்டும். சங்கீதம் 1:3 அதைத்தான் கூறுகிறது. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராக இருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாய்மாலம் புரிந்தோருக்கு செம்மையாய் பதில் கொடுப்பார். இன்றே காலம் கடந்திடும் முன்னர் கருத்து கொள்வாய் வாருமே என்று சொல்லி கீதங்களும் கீர்த்தனைகளும் ஒரு பாடல் இவ்விதமாக கூறுகிறது.
மாய்மாலம் புரிந்தோருக்கு செம்மையாய் ஆண்டவர் பதில் கொடுப்பார். மாய்மாலமான கனிகள் சீக்கிரமாக உதிர்ந்து விடும். எங்கள் வீட்டில் ஒரு மாமரம், அதை நான் தொடர்ந்து சொல்கிறேன், 2 இன்சிடென்ட் சொல்றேன். எங்கள் வீட்டில் ஒரு மாமரம் இருந்தது. அது அதிக கனிகளை கொடுத்தது. அநேகர் விரும்பி பயன் பெற்றார்கள். மாமரத்து வீடு என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஒரு நாள் யாரும் எதிர்பாராத நிலையில் அந்த மரம் அடியோடு சாய்ந்தது. என்ன காரணம் என்று வேறு பகுதியை சோதித்த போது வேருக்குள் ஏராளம் பெரிய பெரிய வண்டுகள் இருந்தது. யாருக்கும் வெளியே தெரியாமல் அந்த நல்ல கனி கொடுத்த மரத்தை இந்த வண்டுகள் அடியோடு அழித்து விட்டது. மாய்மாலம் தேவன் விரும்புகிறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். கனி கொடுத்தால் சரி, கனி கொடாவிட்டால் சரி, வெட்டி போடுவோம் என்கிற வார்த்தையை நம்முடைய மனதில் நாம் கொண்டு வருவோம். நித்தியத்திலும் கனிகள் இருக்கிறது. இங்கேயே நாம் கனிகள் கொடுக்க வேண்டும். நித்தியத்திலும் கனிகள் கொடுக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22 வாசிக்கிறோம். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.